6 நாட்கள் ஆச்சு. அசராமல் கோடிகளை அறுவடை செய்யும் கல்கி. முழு விபரம். இந்திய சினிமாவில் தற்போது இந்தியாவில் மட்டுமில்லாமல் உலக அளவிலும் சக்கை போட்டு வரும் படம் என்றால் அது நாக் அஸ்வின் இயக்கத்தில் பிரபாஸ் கதாநாயகனாக நடித்து வெளிவந்துள்ள கல்கி 2898 AD படம்தான். 600 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் இந்திய அளவில் மிகவும் பிரம்மாண்டமான பொருட்செலவில் எடுக்கப்பட்ட முதல் படம் கல்கி 2898 AD. இதற்கு முன்னர் பிரம்மாண்டமான பொருட்செலவில் பல படங்கள் வெளிவந்திருந்தாலும் கல்கி படத்திற்காக செலவிடப்பட்ட தொகை என்பது மற்ற படங்களை விட மிக மிக அதிகம். இது ஒரு படமாக மட்டுமில்லாமல் இந்த முதல் பாகத்தை மையப்படுத்தி கல்கி சினிமாட்டிக் யூனிவர்ஸ் வெளிவரப்போகின்றது. நடிகர்கள் பிரபாஸ், அமிதாப் பச்சன், கமலஹாசன், தீபிகா படுகோன், பசுபதி, அண்ணாபென் உள்ளிட்டோர் நடித்துள்ளனர். இந்த படத்திற்கு சந்தோஷ் நாராயணன் இசையமைத்துள்ளார். படத்தை பாராட்டிய ரசிகர்களில் பெரும்பான்மையானோர் சந்தோஷ் நாராயணனின் இசையையும் பாராட்டி வருகின்றனர். படம் இந்தியாவில் பல்வேறு மொழிகளில் வெளியாகியுள்ளது. இந்தியாவில் கிடைத்த வரவேற்பை போல் மற்ற நாடுகளிலும் இந்த படத்திற்கு நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளதால் படம் வசூலை வாரி குவித்து வருகிறது. படத்திற்கு இந்திய பிரபலங்களான ரஜினிகாந்த், சிரஞ்சீவி, சூர்யா, யாஷ், இயக்குனர் SS ராஜமௌலி, அபிஷேக் பச்சன் உள்ளிட்ட பல திரைப்பிரபலங்கள் படத்தை பாராட்டினர். குறிப்பாக படத்தின் மேக்கிங் ரசிகர்களை வெகுவாக கவர்ந்திருந்தது. மகாபாரத கதைக்களத்தோடு பின்னப்பட்டு படம் எடுக்கப்பட்டிருந்தாலும் சில ரசிகர்கள் படம் புரியவில்லை என கூறினாலும் அதே ரசிகர்களுக்கு படத்தின் மேக்கிங் திருப்தி அளிப்பதாகவும் கூறி வருகின்றனர். மிகுந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் கடந்த ஜூன் மாதம் 27ஆம் தேதி ரிலீஸ் ஆன கல்கி படம் முதல் நாளில் மட்டும் 191.5 கோடிகளை வசூல் செய்ததாக படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. 2 நாட்களில் படம் 298.5 கோடி ரூபாயை அள்ளியது. முதல் 4 நாட்களில் படம் 555 கோடி ரூபாயை உலகம் முழுவதும் வசூல் செய்தது. இந்த நிலையில் படத்திற்கு ப்ரீ புக்கிங் காலத்தில் இருந்தே வட அமெரிக்காவில் நல்ல வரவேற்பு கிடைத்து வந்தது. இந்த நிலையில் வட அமெரிக்காவில் மட்டும் படம் இதுவரை இந்திய மதிப்பில் 100 கோடி ரூபாயை வசூல் செய்துள்ளதாக படக்குழு அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது. மேலும் வரும் 5ஆம் தேதியிலிருந்து படம் பிரிட்டனில் மலையாளத்திலும் திரையிடப்படும் என படக்குழு தெரிவித்துள்ளது. பிரிட்டனில் உள்ள பிரிட்டன் வாழ் கேரள ரசிகர்கள் தரப்பில் இருந்து கோரிக்கை வைக்கப்பட்டதால் படக்குழு இந்த முடிவை எடுத்துள்ளது. அதேபோல் ரஷ்யாவில் 1,27,000 ரூபிகளுக்கு மேல் வசூல் செய்துள்ளது. ரூபில் என்பது ரஷ்ய நாட்டு பணத்தின் பெயர். படத்தின் 5வது நாள் வசூல் விவரம் குறித்து படக்குழு அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கவில்லை என்றாலும் படத்தின் பாக்ஸ் ஆபீஸ் குறித்த தகவல்களை பல்வேறு வலைதளங்கள் படத்தின் 5வது நாள் வசூல் விவரத்தினை வெளியிட்டுள்ளது. அந்த அடிப்படையில் 5வது நாளில் படம் கிட்டத்தட்ட 84 கோடி ரூபாயை வசூல் செய்துள்ளது. இதில் இந்தியாவில் மட்டும் கிட்டத்தட்ட 36 கோடி ரூபாய்க்கு மேலும், வெளிநாடுகளில் 45 கோடிக்கு மேலும் வசூல் செய்துள்ளது என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதேபோல் 6வது நாள் வசூல் குறித்த விவரத்தினை சாக்னிக் வலைதளம் வெளியிட்டுள்ளது. அதன் அடிப்படையில் இந்தியா முழுவதும் படம் கிட்டத்தட்ட 28 கோடி ரூபாயை வசூல் செய்திருக்கும் என குறிப்பிட்டுள்ளது. இதில் அதிகமாக ஹிந்தியில் 14 கோடி ரூபாயும், தெலுங்கில் கிட்டத்தட்ட 12 கோடி ரூபாயும் வசூல் செய்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இது மட்டுமில்லாமல் தமிழ் மற்றும் மலையாளத்தில் 1.2 கோடி ரூபாயை வசூல் செய்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் படம் முதல் 6 நாட்களில் கிட்டத்தட்ட 700 கோடியை வசூல் செய்துள்ளது என யூகிக்கப்படுகின்றது.